அம்மா, கொரோனா வைரஸ்னால வேலை இல்லாமல் சாப்பாட்டு கூட நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்குலாம் நம்ம சாப்பாடு செஞ்சு தரலாமாம்மா? ஓகே செல்லக்குட்டி, அவங்கள நம்ம சாப்பாடு செஞ்சு தரலாம் செல்லக்குட்டி. என்ன சாப்பாடுமா செஞ்சு தர போறீங்க? எலுமிச்சை சாதமும் தயிர் சாதமும் செஞ்சு கொடுக்க போகிறேன் செல்லக்குட்டி. ஓகேம்மா. அம்மா, எனக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குமா. என்னம்மா செல்லக்குட்டி சொல்கிற? அம்மா, இந்த கொரோனா டைமில் கூட டாக்டர்ஸ், நர்ஸ், போலீஸ், சுகாதார ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் இவங்க எல்லாமே வீட்டில் இல்லாமல் வேலை செய்துக்கிட்டே இருக்காங்க. பாவமாக இல்லையா? ஆமாண்டா, நம்ம நலனுக்காக அவங்க வேலை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. உயிர்கொல்லியான கொரோனா வைரஸை இந்த உலகத்தை விட்டு அனுப்புகிற ஆயுதமே அவங்க தாண்டா செல்லக்குட்டி. அவங்க அனைவரையும் பாதுகாக்கிற கடமை யாருக்கு இருக்குன்னா நம்மளை மாதிரி பொதுமக்களுக்கு தாண்டா. எப்படிம்மா நம்ம அவங்கள பாதுகாக்கிறது? நம்ம அனைவரும் கவர்மெண்ட் சொல்கிற வழிமுறைகளை பின்பற்றி லாக்டவுன் டைமில் வீட்டிலே இருக்கணும். எமர்ஜென்சிக்கு எதாவது வெளியில் போகணுன்னா மாஸ்க் போட்டுக்கிட்டு சமூக இடைவெளியுடன் போயிட்டு வரணும்டா. அப்போ தான் கொரோனா நம்மளை தாக்காது. அதனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நமக்காக வேலை செய்கிறவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் நிம்மதியாக உயிருக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலை பார்ப்பாங்க. நல்லா புரிஞ்சிட்டம்மா. நம்மளை பாதுகாப்பது நம் கடமை. அப்போ தான் நம்ம சுற்றி இருப்பவர்களையும் நமக்காக இரவும் பகலும் வேலை செய்யும் அனைவரையும் கொரோனாவிலிருந்து பாதுகாக்க முடியும். அம்மா, கொரோனாவை இந்த உலகத்தை விட்டு ஒழிக்கிற முதல் ஆயுதமே நம்ம தான். ஆமாம் செல்லக்குட்டி, நம்ம ஒவ்வொருவரும் இந்த மாதிரி நினச்சா கொரோனாவை ஈஸியாக உலகத்தை விட்டு ஒழிச்சு கட்டிடலாம்.
தயிர் சாதம் எலுமிச்சை சாதம்லாம் ரெடியாக இருக்குது, பேக் பண்ணலாமா? ஓகேம்மா. பேக்கிங்லாம் முடிஞ்சிடுச்சு செல்லக்குட்டி. இதை எல்லாருக்கும் சேஃபாக எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரட்டுமா? நான் போய் கொடுத்துட்டு வரத்துக்குள்ளே இந்த கொரோனா வைரஸை உலகத்தை விட்டு எப்படி விரட்டுறதுன்னு சொல்லிட்டு நீ ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணு. நான் வெளியில் போயிட்டு வந்தோடனே குளிக்கணும், அதனால தண்ணி பிடிச்சி வச்சிருடா. ஓகேம்மா. சேஃபாக போயிட்டு வாங்கம்மா. சேஃபாக இருக்கிறது உங்கள் நலனுக்காக மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லா நலனுக்காகவும் சொல்கிறேன். ஓகேவாம்மா? ஓகே செல்லக்குட்டி, கண்டிப்பாக சேஃபாக போயிட்டு வரேன் செல்லக்குட்டி. ஐயா, நம்ம ஊரில் கொரோனா வைரஸ் அதிகமாக இருக்குது, அதனால் மாஸ்க் போட்டுன்னு ஜாக்கிரதையாக இருங்க. இந்த சாப்பாடை வாங்கிக்கோங்க ஐயா. ஐயா, அடுத்த வேளை உங்களுக்கு பசி எடுத்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற அரசாங்கம் நடத்தும் உணவகம் இருக்குது, அங்கே போய் சாப்பிடுங்க ஐயா. எல்லா சாப்பாடையும் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன். நீ அதுக்குள்ளே ஜாக்கிக்கும் ஜிம்மிக்கும் சாப்பாடு கொடுத்துரு. ஓகேம்மா.